அரசியல் சதியின் சூழ்ச்சி காரணமாக டெல்லி போலீசாரால் புனையப்பட்ட வழக்கில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து உசிலம்பட்டியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். துரோகிகளின் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்காது என ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பேசிய கழக நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர். அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் டெல்லி போலீசாரால் புனையப்பட்ட வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் மதுரை, தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ மகேந்திரன் தலைமையில் பெருந்திரளான கழக தொண்டர்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் சூழ்ச்சியால் சதிவலை பின்னப்பட்டிருப்பதை கழகத்தினர் விரிவாக எடுத்துரைத்தனர். பெரும்பான்மையான சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் இரட்டை இலையை மீட்க லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்த கழக செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத், துரோகிகளின் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்காது என்றும் தெரிவித்தார். லட்சக்கணக்கான தம்பிமார்களினுடைய நெஞ்சத்தில் தங்கச்சி மாசனம் போட்டிருக்கிற எங்கள் மகத்தான தலைவரை இன்றைக்கு திகார் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார் என்று வழக்கு. அதற்கான அவசியம் நமக்கு ஏற்பட்டுவிட்டது. 123 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நமக்கு இருக்கிறார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை டிடிவி தினகரன் சின்னம்மா என்று உத்தரவிற 123 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், அணி செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் 99% பேர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அந்த எஃப்ஐஆர் பட்டியலில் நமது தலைவர் டிடிவி தினகரன் பேரே இல்லை. உள்ளே யாரோ ஒருவன் சுகேஷ் சந்திராவை மீது ஒரு பெரிய குற்றவாளி 37 கிரிமினல் வழக்குகளை சுமந்து கொண்டிருப்பவன் எவரோ சொன்னாராம். அதற்காக ஒரு பெயர் சேர்க்கிறார்கள். ஆதாரம் இல்லை, சாட்சியம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் டெல்லி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். புரட்சி கவி பாரதியார் சொல்லுவார்கள், சிறையில் இருக்கின்ற சிறுத்தையே வெளியே தலைமை இருக்கவா என்று சொல்லுவார்கள். இந்த தலைவர் மீண்டும் இங்கே வருவார். சென்னை விமான நிலையம் பல லட்சக்கணக்கான தொண்டர்களோடு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கைதை கண்டித்து தொடர் முழக்க போராட்டமும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கர்நாடக மாநில கழக செயலாளர் திரு வ புகழேந்தி, செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியான தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் கணேசன், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.